இந்த பூரி சார் நம்பி சாப்பிடலாம். வீட்டு சாப்பாடு மாதிரி. வீட்டு சாப்பாடு தான். அப்புறம் டிஃபனை வந்து ஒரு பொங்கல் வடையை வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன சாப்பிடலாம்னு நாங்கள் ரொம்ப ஆவலோட இருக்கோம் சார். எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த கடையில் காட்டில் இந்த கடை கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இதுதான் ഫസ്റ്റ് ടൈം எனக்கு. നമസ്കാരം. പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. എല്ലാവരും സുഖമായിരിക്കുന്നു വിശ്വസിക്കുന്നു. ഞാനിപ്പോൾ മധുരയിലാണുള്ളത്. മധുരയിൽ മീനാക്ഷമ്മൻ കോവിലിനടുത്തായിട്ടുള്ള മേളപ്പട്ടമ്മ സ്ട്രീറ്റിൽ KMS അയ്യർ ടിഫിൻ സെൻറ്ററിലാണ്. ഇദ്ദേഹത്തെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ കഴിഞ്ഞ 40 വർഷമായിട്ട് ഈ ഹോട്ടൽ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഈ കടയെന്ന് പറഞ്ഞാൽ വളരെ ചെറിയൊരു സംഭവമാണ്. ഒരു 10 സൈസ് മാത്രമേ കാണൂ. ഇത്ര ചെറിയ കടയാണെങ്കിലും ഇഡ്ഡലി, പൂരി, പൊങ്കൽ, വട ഇതെല്ലാം നല്ല ഫ്രഷായിട്ട് ചൂടായിട്ടാണ് ചെയ്തു കൊടുക്കുന്നത്. ഈ ഹോട്ടലിൻ്റെ സമയം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ രാവിലെ 9 മണി മുതൽ 11 മണി വരെ മാത്രമേ ഉള്ളൂ. അതേപോലെ വൈകുന്നേരം 6:30 മുതൽ 9:30 മണി വരെ ഉണ്ട്. അതേപോലെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാതെ കാണുന്ന ഒരുപാട് സുഹൃത്തുക്കളുണ്ട്. ഒന്ന് സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ട് കാണാൻ ശ്രമിക്കണേ. ഇവിടെ കൊടുത്തിരിക്കുന്ന ഐറ്റംസ് ഇഡ്ഡലി, വട, പൊങ്കൽ, പൂരി മസാല, ദോശ, ഒണിയൻ ഉത്തപ്പം, സേമിയ കിച്ചടി, അടൈ, സാമ്പാർ, അരിസി, ഉപ്പുമ, ചപ്പാത്തി, വെകിടിച്ചടി എന്താണെന്ന് മനസ്സിലായില്ല, സാമ്പാർ സാദം, ഇഡ്ഡലി വട. ഇഡ്ഡലിക്കും വടയ്ക്കും 7 രൂപ വെച്ചിട്ടാണ്. മറ്റതെല്ലാം 30 രൂപയാണ്. ഒണിയൻ ഉത്തപ്പം മാത്രം 35 രൂപയാണ്. ഞാൻ ആദ്യം 2-3 ഐറ്റംസും അല്ലേ പറഞ്ഞുള്ളൂ. മെനു കണ്ടപ്പോഴാണ് ഇത്രയും ഐറ്റംസ് ഉണ്ടെന്ന് മനസ്സിലായത്. എന്തായാലും നമുക്ക് വീഡിയോയിലേക്ക് പോകാം. അദ്ദേഹം വന്ന് കയറിയതേ ഉള്ളൂ. അപ്പോഴത്തേക്ക് തന്നെ ആളുകളൊക്കെ വന്നു തുടങ്ങി. வணக்கம் சார், என் பேர் பாலாஜி. டெல்லியிலேருந்து வரோம் சார், மெட்ராஸ்லேருந்து வரோம். ஆமாம், ஆஃபீஸ் மீட்டிங்கோசம் வந்திருந்தோம். மதுரைக்கு பேர் போனது உங்களுக்கே தெரியும். மதுரைக்கு பேர் போனது மீனாட்சி அம்மன், மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது நம்ம ஐயர் டிஃபன் சென்டர் சொல்லிட்டு. ஸோ மதுரையில் மீனாட்சி அம்மனை காலங்காத்தால் பவ்யமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஃபனை வந்து ஒரு பொங்கல் வடையை வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்லான்னு நாங்கள் ரொம்ப ஆவலோட இருக்கோம் சார். பரத் யூடியூப் பார்த்து தான் வந்தோம். ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப காலமாக இவர் இங்கே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. இப்போ அந்த ஒரு ஆச்சாரத்தோட நல்லா இருக்குது. டேஸ்ட்லாம் ஓகே சார். ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே மலிவு விலையை தான். இட்லி வந்து ஒரு இட்லி வந்து 7 ரூபா தான் சார். பொங்கல் வந்து 30 ரூபா தான். வடையும் 7 ரூபா தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட். ஆமாம், இட்லியும் 7 ரூபா, வடையும் 7 ரூபா. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை விட மிக முக்கியமானது, இவர் தொண்டை தொட்டு இந்த கடை ஒரு 44 வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் இன்னமும் அந்த பழமை மாறாத அவர் காலங்காத்தால் வந்து தண்ணி தெளித்து வாசலை எல்லாம் பெருக்கி கோலம் போட்டு அந்த உள்ளே இருக்க அந்த சாமி மந்திரம் போட்டு அவர் வாயில் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நமக்கு போடுற விதம் இருக்குங்களா, வீட்டில் போடுற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம அன்னதானம் மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி டிஃபன் இருக்குமா இல்லையான்னு தெரியல சார். ஓகே, தேங்க்யூ. இங்கே முதல் இன்றைக்கி தான் வந்து சாப்பிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வந்தேன். பட் ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சட்னி சாம்பார் பக்காவாக இருக்குது. தைரியமாக வந்து சாப்பிட்லாம். வீட்டு ஃபுட்டு சாம்பார். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இப்போ இட்லி சார். இட்லி சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. சரி, தேங்க்யூ. ரெண்டு பூரி சார். வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது. ரொம்ப ஒரு நம்பி சாப்பிடலாம். வீட்டு சாப்பாடு மாதிரி. வீட்டு சாப்பாடு தான், மாதிரிலாம் கிடையாது. வீட்டு சாப்பாடு
நீங்கள் எத்தனை வருஷமா? நாங்கள் திருப்பள்ளியிலேருந்து கிடைக்கிற புது மண்டபம் கடை நம்ம கடை. இந்த கடை வந்து என் ஃப்ரெண்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவர் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தேன். கோயிலுக்கு கூப்பிட்டு வரும்போது அவர் இந்த மாதிரி சொல்லி சொன்னார். ஜஸ்ட் ஒரு என்ட்ரி போட்டு போவோமே, பார்த்துட்டு போவோமே அப்படின்ற ஒரு இதில் வந்து இது வந்து எப்படி இருக்கிறீங்க? அந்த இது இந்த ஒரு பூரியம் ரொம்ப சாப்பிட்டாரு. எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த கடையில் இந்த கடை கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. 82லேருந்து இருக்குது அப்பா வச்சது. அப்பா பேர் சேஷையர்னு. அவர் கேஎம்எஸ்ன்னு முத்து சுப்பிரமணியன் அவள் அப்பா பேர், எங்கள் தாத்தா பேர். அதை வச்சார் கேஎம்எஸ்ன்னு. அடுத்த தெரு வடக்கோபுரத்தில் வச்சுருந்தது ஒரு 20 வருஷமாக. இங்கே 21 வருஷம் வச்சுருந்தது. இங்கே வந்து 2002லேருந்து இங்கே வச்சுருக்கோம். அங்கே வீடை இடித்து கட்டுறாங்களேங்கிறதுக்காண்டி இங்கே வந்தோம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழில் பண்ணலாம் எல்லோரும் நியாயமான முறையில் நல்ல பொருட்களாக நமக்கு வீட்டு தயாரிப்பாக செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் ஒரே இது. அப்பா அம்மா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ என் மனைவி செஞ்சு கொடுக்குறாங்க. எனக்கு எல்லாமே வீட்டிலேருந்து தயார் பண்ணி கொண்டு வந்துடுவேன். நான் இங்கே வந்து பூரி ஊத்தப்பம் மட்டும்தான் போடுறது. இது டெய்லி உண்டான இதுகள் தான். காலம்பரை இட்லி, பொங்கல், பூரி, பொங்கோடா இல்லாட்டி வடை, இது டெய்லி போடுறது தான். சாயந்தரம் மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு மெனு மாறும். திங்கக்கிழமைனா சப்பாத்தி சேமியா, செவ்வாய்க்கிழமைனா ரவா கிச்சடி பட்டணம் பக்கோடா, புதன்கிழமைனா அரிசி பூரி மசால், வியாழக்கிழமைனா சேவை மோர் குழம்பு பருப்பு வடை, வெள்ளிக்கிழமைனா தவளை வடை சப்பாத்தி சாம்பார் சாதம், சனிக்கிழமைனா அடை சாம்பார் பூரி மசால் காரா வடை. அதோடு நிப்பாட்டிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட்டு வேணுங்கிறதாண்டி வச்சுருக்கேன். இல்லாட்டி வியாபாரம் இருக்கும், எனக்கு ரெஸ்ட்டு வேணும்னு வச்சுருக்கேன். அதாவது உழைப்பு, உண்மை உழைப்பு, உயர்வு. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த தாரகங்கிறமே அதான். நல்லா வடை ஒய்ஃபு தான் ஒய்ஃபு தான் சப்போர்ட்டு. ஒய்ஃபு தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்னா. எங்கள் அம்மாவோட இதுகளை அப்படியே கற்றுனாங்க, எங்கள் அப்பாவோட இதுகளை ஃபுல்லு கற்றுனாங்க. அவங்க வந்து பெங்களூரு. எனக்கு இங்கே வந்து எங்கள் அப்பா கிட்ட படிச்சிருந்தது பிகாம் படித்தாங்க. எனக்காண்டி படித்து என்னோட தொழிலை வேலைக்கு போகணுங்கிறத கூட எங்கள் அப்பா தொழிலை கற்றுக்கணுன்னு விரும்பி கற்றுண்டேன். விரும்பி கற்றுண்டேன். இன்றைக்கி அவள் செஞ்சு கொடுக்கறது தான் எல்லாமே. எனக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மட்டும் கடைக்கு வருவாங்க. ஏன்னா தவளோட போடும்போது எனக்கு ஒரு ஆளாக பார்க்க முடியாதுன்னு. மற்ற நாள் ஃபுல்லும் நான் மட்டும்தான். வீட்டில் ஃபுல்லும் அவங்களோட ஒத்துழைப்பு தான். அவங்க மீனாட்சின்னு பேர். ஒய்ஃபு பேர் மீனாட்சி. ஆமாம், எனக்கு ஒய்ஃபு வந்து மீனாட்சின்னு. அவங்களோட உழைப்பில் தான் 2 பேரும் நல்லா உழைக்கிறோம். நிம்மதியான வாழ்க்கையில் ஓடி சாப்பிடுவான்னு பார்சல் நிம்மதியாக இருக்குது. இது மாதிரி யூடியூப்லேருந்து நிறைய பேர் ஆள் வராங்க, மேற்கொண்டு வரணும். சரிங்க, தேங்க்ஸ். 2 இட்லி, வெள்ளை சட்னி, மல்லி சட்னி, சாம்பார், ഒരു വട. തനി നമ്മൾ വീട്ടിലൊക്കെ ഉണ്ടാക്കുന്ന കണക്കത്തെ ഒരു സൂപ്പർ. ഈ സാമ്പാറും ചട്നിയായിട്ട് ചേർത്ത് കഴിയുമ്പോൾ ഒരു വേറെ ടേസ്റ്റ്. വടയും ചട്നിയായിട്ട് കഴിച്ചാൽ സൂപ്പർ. ഇത് എന്താ ചെയ്യണമെന്നറിയാം, ഈ ചട്നി സാമ്പാറുമായിട്ടും കുഴയ്ക്കണം. എന്നിട്ട് ഈ ഇഡ്ഡലി ഈ ചട്നിയിൽ സാമ്പാറിലൊന്ന് മുക്കിയിട്ടെ ഒരു പിടി. മല്ലി ചട്നി കണ്ടോ നോക്കട്ടെ. ഓ, ഭയങ്കര ടേസ്റ്റ് കേട്ടോ, അടിപൊളി. ഭയങ്കര ഈ മല്ലി ചട്നി കണ്ടു കഴിഞ്ഞപ്പോൾ ഞാൻ വിചാരിച്ചു ഭയങ്കര എരിയായിരിക്കും. അതൊന്നുമില്ല, നല്ല കറക്റ്റ്, ഓവറായിട്ടുള്ള എരിയൊന്നുമില്ല. ഓ, അടിപൊളി. ഈ നമ്മൾ
നമ്മൾ ഫുഡ് കഴിച്ചു കഴിഞ്ഞാൽ നമ്മൾ ഒരു കാരണവശാലും നമ്മൾ വിചാരിക്കത്തില്ല പുള്ളി ആ ചെറിയൊരു കടയിൽ ഇരുന്നുകൊണ്ടാണ് ഇത്രയും രുചികരമായിട്ടുള്ള ഫുഡ്. ഒരു രക്ഷയില്ല. എന്തായാലും നിങ്ങൾ മധുരയ്ക്ക് വരുന്നവരാണെന്നുണ്ടെങ്കിൽ മേളപ്പട്ടന്മാർ തെരുവ് അമ്പലത്തിൻ്റെ തൊട്ടടുത്താണ്. ഞാൻ നേരത്തെ കാണിച്ചു തന്നില്ല, ഗോപുരം കാണിച്ചു തന്നില്ല. എന്നാൽ എൻ്റെ തൊട്ടടുത്താണ് മേളപ്പട്ടന്മാർ തെരുവ് എന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ എല്ലാവർക്കും അറിയാം. KMS അയ്യർ ടിഫിൻ സെൻറ്റർ. മധുര വരികയാണെങ്കിൽ ഒരു പ്രാവശ്യമെങ്കിലും കഴിച്ചു നോക്കാൻ പറ്റിയ സ്ഥലമാണ്. പൂരി മസാല നമുക്ക് ടേസ്റ്റ് ചെയ്ത് നോട്ടെ. പൂരിയും കിഴങ്ങ് കറിയ അതങ്ങനെ ഉണ്ടോ നോട്ടെ. ഈ കിഴങ്ങ് കറിയാണെന്നുണ്ടെങ്കിൽ ഒരുപാട് വെള്ളമൊന്നും ഉള്ള രീതിയിൽ ഉള്ളപ്പെട്ടല്ലോ, നല്ല കട്ടിയായിട്ടുള്ളൂ. ഓ ഇഡ്ഡലിയാണോ പൂരിയാണോ ടേസ്റ്റ് എന്ന് ചോദിച്ചാൽ അതറിയാൻ വയ്യ. അതിൽ ഒന്നിന് കൊള്ളാം. അടിപൊളി. ചുമ്മാ നല്ല ഇത്രയും പേര് പിന്നെയും ഈ കടയിൽ തിരക്കി വരുന്നത് കേട്ടോ. സൂപ്പർ. അടിപൊളി. ഇത് മധുര മീനാക്ഷി അമ്മൻ കോവിലിൻ്റെ പടിഞ്ഞാറേ വാതിലാണ്. അത്യാവശ്യം നല്ല തിരക്കുണ്ട്. ഇവിടെ നോക്കിയേ, ഇവിടെ ഈ സ്ട്രീറ്റിലൊക്കെ ഉണ്ട് ഫുഡൊക്കെ വിൽക്കുന്ന ആളുകൾ ഇഷ്ടം പോലെ ഉണ്ട്. ഓക്കെ, ഞാൻ ഈ വീഡിയോ ഇവിടെ നിർത്തുന്നു. നിങ്ങൾക്ക് ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ലൈക്ക് ചെയ്ത് സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് അടുത്തുള്ള ബെൽ ബട്ടൺ കൂടി പ്രസ് ചെയ്ത് ഷെയർ കൂടി ചെയ്യണേ. അടുത്ത വീഡിയോയിൽ കാണുന്നവരേക്കും ബൈ ബൈ. താങ്ക് യു.